தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை, இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னு. இதை என்னைக்கோ ப்ரீஎம்ப்ட் பண்ணா பெரியவா. அப்போ மன்னார்குடி ரங்கநாதன் ஒருத்தர், அவர் சின்ன பையன், அப்போ பெரிய வயசு இல்லை. அப்போ பெரியவாளை பார்க்க வந்த போது அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பெரியவா கேட்குறா, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கடமடையெல்லாம் தண்ணி நன்னா போயிட்டு இருக்கா அப்படின்னு. அவர் அப்போ நன்னா போயிட்டு இருந்தது, அதனால நன்னா போயிட்டு இருக்கு பெரியவான்னு. அப்போ பெரியவா சொல்கிறா, இப்போ போகும், பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரப்போகிறது, நீ என்ன பண்ணுற, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடு அப்படிங்கிறா. இவர் தனியாக ஆளாக எப்படி போடுறது அப்படின்னா என்னன்னு சொல்கிறான்னா, பெரியவா சொல்கிறா, இந்த டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று போட்டு ஒன்று ஃப்ளோட் பண்ணி நீ வந்து தமிழ்நாட்டுக்கும் தண்ணி வேணும் அப்படின்னு போடு அப்படிங்கிற. அப்போ பிரச்சனையே இல்லை, ஆனால் போட்டுரும் அப்படிங்கிறா. இவாளும் போட்டா, ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு ப்ரீஎம்ப்ட் பண்ணி போட்டு முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அலறி அடிச்சுன்னு தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு அலறி அடிக்கும் போது பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம போய் கோர்ட்டில் கேஸ் போடலான்னு பார்த்தா ரொம்ப வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவள் கவர்மெண்ட் கேட்டால், இந்த மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களை எங்களையும் ஒரு கூட ஒரு மனுதாரராக சேர்த்துக்கோங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி போட்டா. ஆனால் பெரியவா இதை எந்த காலத்துலையோ பிரியன் பண்ண, நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பங்காரு காமாட்சி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வசம் போயிடுது நடுப்புற. அவ பெரியவா அதை மறுபடியும் மடத்துக்கு கொண்டு வரணும், எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணோம், அதை மடத்துக்கு கொண்டு வரணும்னு பார்த்தா. அப்போ ஒரு சின்ன பையன், யார் அவர், அப்போ சின்ன பையன், பெரிய இப்போ லீகல் இல்லையா, அவர் CR குஞ்சித பாதம். அவர்கிட்ட அவர் அப்போதான் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ் லாயர், அப்போ தான் படித்து முடிச்சிருக்க. இப்போ பெரியவா சொல்கிறா, நீ என்ன பண்ணுற, பங்காரு காமாட்சி மடத்தோடது, மடத்தோட சொத்து அப்படின்னு கேஸ் போடு அப்படிங்கிற. இவர் சொல்கிறார், இவர் பயந்து போயிட்டார். ஐயோ பெரியவா, நான் வந்து தஞ்சாவூரில் படிக்கிறேன், கோர்ட் வந்து மாயாரத்தில் இருக்கு, எனக்கு போட முடியாது, போக முடியாது, பேச தெரியாது, எனக்கெல்லாம் வாதாடைய பழக்கம் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷு லா முடிச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வாதாட தெரியாது, இப்போது கேஸை போடு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டான். அது என்னடா இது வம்பா போச்சு நினச்சிருப்பேன். அவள் தாத்தாலாம் மடத்துக்கு வந்தா இருக்கிறோடைய அப்பா வந்ததில்லை. நம்ம போய் தேவையில்லாமல் போய் ஒதுங்கின நேரத்தில் இப்படி மாட்டின்ட்டோமே வம்புல, நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். இவராக புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, கேஸை போடுங்கிறார். நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, அங்கே போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், நம்மளுடைய அறியாமை இக்னரன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாராம். எனக்கு வேண்டாம் எவ்வளோ தடவை சொல்கிறார், ஆனால் அவர் கண்டுக்கிற பாடே இல்லை, நீ போய் கேஸை போடு அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, இவர் போய் கேஸை போடுறார். முதல்ல அந்த ஜட்ஜு பார்த்தான், இதெல்லாம் ஒரு கேஸுன்னு எடுத்துன்னு வந்திருக்கியா, 2 பேரும் பேசி சரி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுத்துன்னு வந்திருக்கியான்னு உடனே இவர் கண்ணில் தண்ணியே வந்துடுது. நம்ம பாட்டுக்கு வேண்டான்னு உரமாக இருந்தோம், இவர் பாட்டுக்கு கேஸை போடுன்னு சொல்லி இந்த ஜட்ஜி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரே அப்படின்னு ரொம்ப அவமானமாக இருக்கு அவருக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணார், மரியாதையா நீ இதை முடிச்சுக்கோ, இதை வந்து அட்ஜர்ன் பண்ணுறேன் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இவருக்கு ஒரே அழுக. பெரியவாட்ட ஓடி போகிறார், பெரியவா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கேன்னு, நீங்கள் தான் என்ன கேஸை போடுன்னு அந்த ஜட்ஜி என்ன திட்டுறார் அப்படின்னு. ஜட்ஜி தானே திட்டுறார், பரவாயில்ல போனால் போகிறது, நீ அம்பாளுக்காக பண்ணுற போடு அப்படின்ட்டான். இவரோட இது வம்பா போச்சு அப்படின்னா, இப்போ நான் விட்டுட்டுமா யாரையாவது போட்டுக்கோங்களேன், நல்ல வக்கீலாக போட்டுக்கோங்களேன். இல்லை நீ தான் நல்ல வக்கீல். அடுத்த அட்ஜர்ன்மெண்ட்டுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டில் ஜட்ஜே மாறிட்டார், ஜட்ஜே வேற ஜட்ஜு. அவருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால அவர் பார்த்தார், ஓ இந்த மாதிரி சிமிலர் கேஸா, இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க சமரசமா முடிச்சுடலாமே ஈஸியா அப்படிங்கிறார். எதிர்த்தரப்போ நாஸ்திக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சாமியே இல்லைங்கிறோம், அவன் எப்படி சமாதானமாக போவான், இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோன்னே புரியல, ஏன் போனோன்னு தெரியல, இவர் அமுச்சு விட்டாரேன்னு பயந்துட்டு இருக்கார். அப்போது அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வரான், சார் எப்போ சொல்கிறீங்களோ நான் பெரியவரை பார்க்க வரேன் அப்படிங்கிறான். என்னடா அது வம்பா போச்சு, இவனே பிரச்சனை பண்ணுவான்னு இவனே வரேங்கிறானேன்னு. ஒரு சத்தம் இல்லை, அவள் வரா, எல்லாரும் வரா, பங்காரு காமாட்சி குடிச்சிட்டான். அதாவது இவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்னா, நீ போய் உட்காரு, வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் செயின்ஸ். பகவான்ங்கிறது பிரத்யக்ஷம். நம்ம நினச்சிக்கிறோம் நான் இந்த காரியத்தை முடித்தேன், ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் கழிக்கலை, நம்மளை வச்சு பகவான் அந்த காரியத்தை பண்ணி வாங்குறார். நம்ம சும்மா உருட்டி விடுற ஒரு பொம்மை மாதிரி நம்மளும் உருண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சமயம் ஒரு பக்தர் பன்றியபுரத்துக்கு போகணும்னு அவன்
அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அம்மா நினைச்சினது இவருக்கு தெரியாது. முடியல, அவன் அம்மாவுக்கு பேசக்கூட முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லை. காஞ்சிபுரத்துக்கு வந்தவரை பெரியவா சொல்றா, நீ பன்றிபுரம் போங்கிற. ஐயோ எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போயிட்டு வா அப்படிங்கிற. பார்த்தா ஆஷாட ஏகாதசி பயங்கர கூட்டம். ஐயோ இந்த நேரத்தில் வந்து மாட்டின்ட்டோமே, இங்கே போகவே முடியாதே, நம்ம சரி ஊருக்கு போக வேண்டியதான். ஆனால் ஏன் பெரியவா நம்மளை உடனே போனா அவருக்கு தெரியாதானே அப்படின்னு நினச்சிருந்தா, யாரோ திட்டி வாசல் வழியா ஆவோம் அப்படிங்கிறா. யார் நம்மளே இப்படி திரும்பி பார்க்குற, ஒன்னதானா வா அப்படிங்கிறா. இவர் போறார். பாண்டுரங்கனை அப்படி ரசிச்சு தரிசனம் பண்றார். எந்த பாண்டுரங்கனை நாமதேவரும், எந்த பாண்டுரங்கனை ஞானேஸ்வர மகராஜும், எந்த பாண்டுரங்கனை ஏகநாதரும் கொண்டாடினாரோ அப்பேற்பட்ட பாண்டுரங்கனை அப்படி அனுபவிக்கிறார். பாதாதி கேசம் கேசாதி பாதம் நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாஜ பாண்டுரங்க, நமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாஜ பாண்டுரங்க.
எங்கள் நாமதேவ கீர்த்தனத்துக்கு எங்கள் ஆனந்தன் அவசியாதான் நல்லாயிருக்கும். இப்படி மகாபரிவாவுடைய சரித்திரத்தில் ஒன்றும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி வைரக்கல்லினுடைய ஆயிரக்கணக்கான பட்டைகளில் ஒன்றுத்துலேயும் ஒரு கலர் மாதிரி பெரிவாவுடைய சரித்திரத்தில் அங்கங்கே ஒரு நிறம் ஜொலிச்சுட்டே இருக்கும். பெரிவா நாராயணியத்துக்கு அழகான வியாக்கியானம் கொடுப்பா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கேன்சருக்கே அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தானே சொல்றா, ரெக்கமெண்டே பண்றா. பெரிவா சொல்றா, அந்த லிபர்ட்டி தட் பாகவதா டேக்ஸ் ஃப்ரம் காட் இருக்கே, அதுக்கு அளவே கிடையாது. நாராயண பட்டத்திரி வாதரோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கா, 50 பேர் அவரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. வந்துட்டு காலம்பரம் 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்துல ஆரம்பிச்சு ஸ்ரீவேலி மூடுற வரைக்கும் அங்கே இருந்து குருவாயூரப்பனை பார்த்துட்டு இருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகத்தை அந்த ஜோசியர் என்ன சொல்றார், உன் வாதராகம் போனோம்னா மத்சியம் தொட்டு பாடு அப்படிங்கிற. ஐயோ, மத்சியத்தை என்னத்தை தொட்டு பாடுறது அப்படின்னா, பிரளய பயோதி ஜலே கோபால கிருஷ்ணா ரிதவானசி வேதம் கிருஷ்ணா இல்லையா. மத்ஸ்யாவதாரம் தொடங்கி பாடுன்னு உடனே 3 மணிக்கு சுவாமியை கூட பார்க்கலையா அவர் என்ன சொல்லியிருக்கார், இடது திண்ணையில உட்காந்துக்கோப்பா, குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம், உனக்கு இடது பக்கம்னு. எங்க இடம் எங்க, நான் எப்ப ஆரம்பிக்கிறது நாராயணியத்தை அப்படின்னு தேடிட்டு வராராம். இன்னைக்கும் எல்லாமே குருவாயூரப்பனுக்கு சொந்தமா இருந்தா கூட அந்த பக்கத்து திண்ணை 10 ஸ்கொயர் ஃபீட் இடம், அது பட்டத்திரி மண்டபம் அப்படின்னு கொண்டாடப்படுறது. செப்பு பட்டயத்துல நீலமேக ஷியாமளன் நித்ய சுந்தரன் நிர்மால்ய தர்சனம் காணேனம் களப சந்தனவும் கௌஸ்துபஹாரமும் கண்ணுதற்கானந்தம் நல்கிடுமே, கண்ணுதற்கானந்தம் நல்கிடும். வதனத்தில் மந்தகாசம் நயனத்தில் என் தூபாவம், வதனத்தில் மந்தகாசம் நயனத்தில் என் தூபாவம், நெற்றியில் சந்தன குறியுன். திருமலையில குலசேகர ஆழ்வார் எப்படி பக்தி பண்ணாரோ, வரதராஜர் பெருந்தேவி கிட்ட திருக்கச்சி நம்பி எப்படி உரிமை எடுத்துட்டு பக்தி பண்ணாரோ, நடராஜர்கிட்ட அப்பைய தீட்சிதர் எப்படி பக்தி பண்ணாரோ, அப்படி இவர் வம்பு பண்ற. யார்கிட்ட? குருவாயூரப்பன்ட்ட. 100 நாட்கள் ஏகாந்தமா நான் சொல்ல போறேன். பாரு குருவாயூரப்பா, கண்டிஷனை கேட்டுக்கோ, ஒரு நாளைக்கு 1 தசகம் தான் பாடுவேன். ஒரு தசகத்துல 10 ஸ்லோகம் இருக்கும், இல்லைன்னா 11-12 இருக்கலாம். அன்னைக்கு என்னுடைய சரீர சக்தி எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறதோ, நீ என்ன பண்றையோ அதுதான் உனக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு சுவாமிகிட்டயே. நீ என்ன பண்ணோம், கஷ்டப்பட்டு இவன் வந்திருக்கேன், வரதான் முடியும், அனுகிரகம் பண்றது உன் வேலை. நந்தனார் சொன்னாரே, நான் வரதான் முடியும்ப்பா, அனுகிரகம் பண்றது உன் வேலை, என் வேலையை நான் பார்த்தேன், உன் வேலையை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குற. சொல்கிறேன், நான் வரதான் முடியும், நீ ஒரு ஸ்லோகத்துக்கும் மண்டையை ஆட்டிடு அப்படின்னு. குருவாயூரப்பன் சொன்னார், அஸ்கு புஸ்கு அதெல்லாம் ஆட்ட முடியாது, 1,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்கான், நான் உனக்கே மண்டையாடிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் அடுத்த வேலை என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இவர் உடனே பிடிச்சார், குருவாயூரப்பா உன்னோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியும். உன் புள்ள லவகுஷா ராமாயணத்தை பாடின போது 24,000 ஸ்லோகத்துக்கு 24,000 தடவை மண்டையை ஆட்டியிருக்கேன். உன் பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதனால நான் ஒன்றும் 24,000 ஸ்லோகம் பாட போகிறதில்ல, 1000 சொச்சம் தான் பாட போகிறேன். அதனால மரியாதையாக மண்டையை ஆட்டு. உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா, நீ மண்டையை ஆட்டி தான் ஆகணுங்கிற. இப்படி ஆரம்பிச்சு, சரி அதுக்கும் பார்த்தா சரி என்னடாது வம்பாச்சு, சரி ஆரம்பிச்சுடுறேன், நான் மண்டையை ஆட்டுறேன்ட்ட. இப்போ ஆரம்பிக்க மாட்டேங்கிற நாராயணியத்தை. அவர் சொல்கிறேன், நீயே ஒரு பதம் ஆரம்பிச்சு கூட அப்படிங்கிற. அது என்னப்பா, நீயே எடுத்துக்கோ, உன் அப்பாவை நினச்சி ஆரம்பி, அம்மாவை நினச்சி ஆரம்பி. குரு உனக்கு அச்சுத கிஷோரணி, அவர் வாதரோகத்தை கொடுக்கலன்னா நீங்கள் வந்திருக்க மாட்டேன். அக்ஷத கிஷோரணி அவரை நினச்சின்னு ஆரம்பி. இல்லைன்னா எழுத்தச்சன் உனக்கு இந்த ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து உன் ஜாதகத்தை பார்த்து சொன்னானே அவனை ஆரம்பி. இல்லைன்னா உன் 50 பேர் தூக்கின்னு வந்தாளே அவளை வச்சு ஆரம்பி. உனக்கு விஷயமா இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு நாராயணியத்தை ஆரம்பின்னார். இல்லைன்னா இந்த நாராயண சரஸ் குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கியே அதை ஆரம்பி
அப்படிங்கிற இந்த குட்டி குருவாயூரப்பன் அவனே குட்டி உண்டா இருக்கான். அவனுக்கு அந்த குழந்தை மூஞ்சியில குட்டி ஆதங்கமா இருக்கான். ஏன்டா இப்படி கேள்வி கேட்குற, மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு, உனக்கு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னா இவர் எதை எடுக்கிறாராம், குருவாயூரப்பன் சாய்ஸ் கொடுத்தார். மாத்ரு பித்ரு எல்லாம் கொடுத்தார், பித்ரு எல்லாம் கொடுத்தார். வேற எதையும் எடுத்துக்கல. என்ன கொடுக்குறாராம், ரோகாய துப்பியம் நமஹ. இந்த வியாதி வரலன்னா குருவாயூரப்பா உன் சந்நிதிக்கே வந்திருக்க மாட்டேனே. அதனால ரோகாய துப்பியம் நமக பாகி மாம் வாத ரோகாத் பாகி மாம் கிருஷ்ண ரோகாத் பவன புரபதே துவம் தேகி மே தேக சௌக்கியம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேஷாவதிभ्याம் निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तथावत्पादि गुरुपवनपुरे अन्तभाग्यं जनानाम्. என்னென்னவோ சொல்லியிருக்கலாம். ஆனா பகவானை வர்ணிக்கும் போது சாந்திரானந்தாவ போதாத்மகம், நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹாப்பினஸ். சொல்ல முடியுமா? நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஆனந்தமா இருந்தேன், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது இல்லையா? அப்படி ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபமாவே குருவாயூரப்பனை அனுபவிச்சார். இப்படி மகாபரிவா இந்த நாராயணியத்தை பத்தி கொடுக்குற வியாக்கியானம் ரொம்ப அலாதியா இருக்கும். இப்படி மீராபாயை பத்தி சொல்லும்போது சொல்ற 1000 சன்னியாசிகளுக்கு சமமான ஒரு தபஸ் மீரா பண்ணது. அதனாலதான் அவருடைய பாட்டை இன்னைக்கும் நமக்கு அழுக வருது இல்லையா? चंडो लंगर मोरी बगिया तुम बिन नो नाम, मैं तो नार परायो घर की मेरे भरोसे गोपाल रहो ना. चंडो लंगर मोरी बगिया तुम बिन नो नाम சொல்லிட்டே போலாம். பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு பண்ணின கருணை ஏற்பட்ட கருணை இல்லையா? MS அம்மா தர்மம் பண்ணியே நொடிஞ்சு போயிட்டா அப்படின்னு டிடிடியிலேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்த போது அன்னமாச்சாரியா பாட்டை பிரசித்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது பெரியவா சொல்றா, MS சுப்புலட்சுமி இருக்கா, அவள்கிட்ட போய் கொடுத்து பாட சொல்லு அப்படின்னு. பாலாஜி பஞ்சரத்னமாலா இன்னைக்கெல்லாம் நம்ம கேட்குறோம்னா பெரியவா MS அம்மாவை பாட சொல்லி. அப்போ சதாசிவம் அம்மா சொல்ற, வயசா எடுத்து இனிமே பாட்டை கத்துட்டு பாடுறதெல்லாம் கஷ்டம்னு ஆத்துக்கார் சொல்லி மறுபேச்சு பேச மாட்டா. ஆனா MS அம்மா உள்ளேன்னு வந்து சொல்றா, இல்ல பரவாயில்ல நான் பாட்டு கத்துட்டு பாடுறேன் அப்படின்னு. நம்ம பாருவோம் இன்னைக்கு ஒரு பாட்டு கத்துக்கிறது நம்ம சிரமப்படுறோம், ஐயோ கத்துக்கணுமான அவ்வளோ வயசுக்கு பாட்டு கத்துட்டு பாடுறேன் அப்படின்னா. அப்படி பணமே வேண்டாம் அப்படிங்கிற, இல்ல இல்ல எங்களுக்கு இதுல டிடிடிக்கு நிறைய வரும், நாங்க கொடுக்கறது சொற்பம் தான், நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு கொடுத்து MS அம்மாக்கு அப்பேற்பட்ட கருணைய பண்ணினா. இன்னைக்கும் அந்த கேசட்டியோ சிடியோ போட்டு கேட்கும்போது பெரியவாளுக்கு எப்பேற்பட்ட கருணை MS அம்மா மேல, MS அம்மாக்கு எப்பேற்பட்ட குரு பக்தி பெரியவா மேல இல்லையா? இதெல்லாம் நமக்கு வந்து UN பாடம் வந்த போது தொண்டை வரலன்னா நம்மளாம் பாடுவோமா? காலமுறையே கேன்சல் பண்ணிடுவோம் ப்ரோக்ராமை. போய் மானம் கப்பல் ஏற வேணா, இங்கேயே ஏறுற கப்பல் இங்கேயே ஏறட்டும் அப்படின்னு. ஆனா எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா, எனக்கு பாடாம ஆகவே ஆகாது, பெரியவா அனுகிரகம் இருக்கு அப்படின்னு நம்பி திருடமா கண்ணை மூடிண்டு இன்னைக்கும் நீங்க இந்த UN MS அம்மா பாடுற வீடியோவை பார்த்தேன்னா தொண்டை கட்டி போனவா குரல்ல பேச முடியாதவா பாடுற மாதிரியே இருக்காது. அண்ணா பாடிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கா போய் பாடுற மாதிரி இருக்கும். கண்ணை மூடிண்டு MS அம்மா அங்க உலக அரங்குல நம்முடைய பாரத தேசத்தினுடைய மேன்மைய मैत्रे भजत अखिल हृदय मैत्रे भजत अखिल हृदय आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश्वर
பாடி கண்ணை திறந்த உடனே தான் வா பாடினா அப்படிங்கிற பாவமே வந்தது. இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த சஷ்டியப்த பூர்த்தி மகோத்சவத்தில் அண்ணா கொடுத்த டாபிக் மாடமாமையிலையும் மகாபெரியவாளும். நம்ம பெரியவாளை பற்றி முழுக்க பார்த்து மயிலாப்பூருக்கும் பெரியவாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்த்து இன்றைய தினம் பொதுவாகவே சம்ஸ்கிருதத்தை மட்டும்தான் கொண்டாடுவா பெரியவாங்கிறது இல்லை, தமிழை பெரியவா எப்படி தூக்கி கொண்டாடினா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எல்லாருக்கும் மகாபுருஷத்தினுடைய தூற்றல் போல எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஜீவசக்தி சுடராக இருந்து ஒரு உடலோடு காலோட தலை வெப்பம் கொடுத்து வந்த ஜீவப்பிராண சக்தி சுடர் அகண்டாகாரமான சிவஜோதியில கலந்து அமரமா நமக்கெல்லாம் வழி காமிச்சுட்டே இருக்கு. அப்பேற்பட்ட பெரியவா போட்டு கொடுத்த பாதையில நம்மளாம் இன்னைக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு எப்போதும் அந்த கர்வமில்லாத தன்மையும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பரோபகாரம் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய காரியத்தை பண்றதை விட பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னு ஆரம்பிச்சு அது விருத்தியாயிண்டே போனோம். இன்றைக்கும் 7 பிறவிக்கும் பெரியவாளுடைய பரம கருணை நமக்கு கிடைக்கணும். அந்த கருணை கிடைச்சாதான் நமக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். இந்த இடம் கணேச சர்மா மாமா நிறையா மகோத்சவங்கள் ஜெயந்தி ஆராதனைலாம் கொண்டாடின ஒரு இடம் இந்த வேதாந்த தேசிகர் ஹால். இந்த இடத்துல இந்த சஷ்யப்த பூர்த்தி மகோத்சவத்தில் இந்த டாபிக் ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். அதுவும் மாடமா மயிலையும் மகாபெரியவாளும் இந்த மயிலாப்பூர் வீதிகளில் எந்த பெரியவா வலம் வந்தாலோ அந்த பெரியவாளை பற்றி நம்மளாம் இன்னைக்கு ஸ்மரிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு புண்ணியத்தையும் அந்த பெரியவா தான் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. எப்படி பெரியவாளுடைய அனுகிரகம் எப்போதும் கிடைக்க பெரியவா தெய்வத்தின் குரலில் சொன்னாப்புல அந்த அம்பாளினுடைய கருணை கற்பகத்தினுடைய பரம கருணை. கற்பகமே கண்பாராய் திருமயிலே கற்பகமே கடை கண்பாராய் திருமயிலே கற்பகமே கடை கண்பாராய் திருமயிலே நமக்கு கண் பார்க்கட்டும். கபாலியினுடைய பரம கருணை கபாலி கருணை நிலவு பொழிவதன் கபாலியினுடைய பரம கருணை நமக்கு பொழிய பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் சத்சங்கம் நமக்கு வாய்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களம் பாடுவோம்.
அன்னை என்னை 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 அன்பினுக்கும் மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு நந்த கோடி மங்களம் ஏற்பட விளங்குகின்ற ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் முற்று வைக்கும் திருச்சி வைக்கும் மங்களா 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 மங்களா. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம கோலா புண்டலீக வரதே ஹரி விட்டல समस्त देवता मूर्ति की जय वीर धीर सुरांचनेय स्वामी की जय भारत माता की जय जय जय. வயலின் வாசிச்சு கொடுத்த பூமாக்காக்க மிக்க நன்றி. ரொம்ப தூக்கி அழகாக வாசிச்சு கொடுத்த ஆனந்தனாக்கு மனப்பூர்வமான நமஸ்காரம். நன்றி.